ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுமாரோ மார்க்கெட் லெவல் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நியூஸ் ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் இதில் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா குளோபலாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும். தேர் இஸ் நோ பேட் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், சரிங்களா? பெரிய லெவலில் இல்லை, சோஷியல் மீடியா வைஸ் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதனால் மார்க்கெட் ஷியோராக ட்ரெண்ட் வைஸ் தான் ட்ராவல் ஆக போகுது. இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் மோர் இம்பார்ட்டண்ட், சரிங்களா? நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் கரெக்டாக ட்ராப் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் நெஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நெஃப்டியை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வரைகிறதுல சின்ன சின்ன ட்ரிக் இருக்குது, சரிங்களா? நுட்பமாக விஷயம் இருக்குது. ஸோ பேசிக்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கும், சரிங்களா? நான் ட்ரா பண்ணுறல ஃபர்ஸ்ட் லைன்லேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், செகண்ட் லைன்லேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கச்ச மார்க்கெட் எப்படி இருக்குன்னா அப் ட்ரெண்ட், சரிங்களா? பட் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறத, சப்போர்ட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நியர்லி. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கச்ச நான் செகண்ட் லைன் எடுக்கிறல்ல, அது கனெக்ட் ஆகிற இடம் எங்கே அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இங்கே இருந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் தானே, இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பிலீவ் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இங்கே இருந்த இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு என்னவா தெரியும் அப்படின்னா ட்ரெண்ட் கட் அப்படிங்கிறது தெரியும். பட் பேக் எண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கச்ச தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ஸோ மார்க்கெட் அடுத்த லெவல் அப்படின்னு மார்க் ஆகும்போது நியர்பை தான் இருக்குது, ரொம்ப வேரியேஷன் இல்லை. அடுத்த லெவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருந்து ட்ராப் பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே ஒரு ஹை இருக்கும், ஸோ இதை அப்படியே நீங்கள் இந்த லெவலோட கனெக்ட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெவலோட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நியர்லி மார்க்கெட் எங்கே ட்ராவல் ஆக வேண்டியிருக்கு, 24,713, சரிங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இப்போ சிலவங்களுக்கு என்ன பிலீவ் இருக்கும் அப்படின்னா, இண்டிகேட்டர் மீன் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது ரொம்ப சரியாக இருக்கும், இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணியே நிறைய பேர் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ நான் சிங்கிள் இண்டிகேட்டர் எடுக்கலை, லம்சம்பான ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து மொத்தமாக இண்டிகேட்டர் எல்லாம் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, புல்லிஷாக இருக்கக்கூடியது 14 இண்டிகேட்டர் மீன் பண்ணுது, நியூட்ரலாக 9 இருக்கும், மார்க்கெட் வந்து நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படின்னு. பியரிஷ் அப்போ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹை, அதுக்கு அடுத்து லோ, அதுக்கு அடுத்து லோ, அப்போது பியரிஷ் மார்க்கெட்டுக்கு சரிகிறதுக்கு ரொம்ப கம்மி தான் இப்போது. அதனால் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் எங்கன்னு பார்க்கலாம். 24,708 நான் ட்ராப் பண்ணேன் தெரியுமா? நீங்கள் நியர்லி அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ராப் பண்ண இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை அடுத்து போய் நிற்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா இந்த இடத்த, சரிங்களா? நானும் நியர்பை 24,700 அப்படின்னு இருக்கா, நியர்பை இருக்குது பாருங்கள், 24,700, சரிங்களா? ஸோ இந்த லெவல் தான் மார்க்கெட் வந்து இப்படி போயிடாது. உடனே எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு டைரெக்டாக வைப்போம். மார்க்கெட் இந்த மாதிரி தான் ஜிக்ஸாக்காக போகும். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மொமெண்டம் கம்மி தான். இன்னொன்று இந்தியா விக்ஸை பொறுத்த மட்டும், சரிங்களா, 15லேருந்து 10க்குள்ளே ட்ராவல் ஆகுதுன்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை. அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே அந்த மந்த் எல்லாமே நம்ம பார்ப்போம்ல, இந்தியா விக்ஸுமே என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட்டில் அந்தளவுக்கு மொமெண்டம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது, இன்னும் பையர் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில் வரலை அப்படிங்கிறது ஷோ ஆகுது, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் எஃப்ஐயோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துருங்க. ஸோ எஃப்ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, சரிங்களா? எஃப்ஐயை பொறுத்த மட்டும் ஒரு இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க, அதனால் நோ இஷ்யூஸ். அப்போது நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு பெரிய லெவலில்
நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இந்த கேப் அப்பில் ட்ராவல் ஆகும், நல்ல பர்சன்டேஜில் ஓப்பன் ஆகும். அப்படி இருக்காது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இருக்கும். சரிங்களா? இன்னொன்று பேங்க் நிஃப்டியை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயுமே ட்ரெண்ட் லைன் ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக ட்ராப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ சப்போர்ட் லெவல் ரீச் ஆயிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கரெக்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இங்கேயும் பெரிய லெவலில் மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு பீக் லெவல் போகணும் அப்படின்னா 58,750க்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் அடுத்து நல்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அது கட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃப்ளாட் தான். நெஃப்டி என்ன ட்ரெண்டில் பேஸில் போயிட்டுருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் பேங்க் நெஃப்டிலையும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. டவுன்ஃபால் ஆகிறது புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ண வேண்டாம். கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணாலும் அது வந்துட்டு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகுமா கேட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் இப்போ இருக்க மார்க்கெட் ஆப்ஷன் செல்ல இருக்குது, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.